பரத்து கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற மன்னுமையா எந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் ஓமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதராக செய்யும் தேவனே. நான் ஓமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டோடு இருக்கிற பாக்கியம்தான் நமக்கு மேலான பாக்கியம். யாக்கோபு என்றவரை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய சகோதரருக்கு பயந்து அவர் சகோதரர் யாக்கோபை கொலை செய்யும்படி துரத்தி வருகிற நேரத்தில் யாக்கோபு ஓடுகிறார். யாக்கோபு ஆண்டிடத்தில் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படி சில காரியங்களை செய்கிறார். அதனால தன்னுடைய சகோதரருக்கு அவர் மேலே கோபம் வருகிறது. அப்பொழுது யாக்கோபு பயந்து ஓடுகிறார். ஓடுகிற நேரத்தில் காட்டின் வழியாக செல்லும்போது, யாருமில்லாத ஒரு காடு, அந்த வழியாக செல்லும்போது இரவிலே தூக்கம் வரும்போது ஒரு கல்லை எடுத்து தலை கீழே வைத்து அவர் தூங்குகிறார். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். எப்படி என்றால், பரலோகம் திறக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு ஏணி போடப்பட்டிருக்குது. அவர் படுத்திருந்த இடத்துக்கு கீழேயும் மேலேயும் தேவதூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் அவர் பார்க்கிறார். அப்பொழுது யாக்கோபு எழுந்தவுடன் அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். பெத்தேல் என்றால் வானத்தின் வாசல். வானத்தின் வாசல். ஏனென்றால் நாம் கூட சில நேரங்களில் தனித்து விடப்படுகிற நேரத்தில் நாம் தனியாக விடப்பட்டு இருக்கிறோம், நம்ம கூட யாருமே இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவதூதர்கள் வானத்துக்கு ஏறுகிறதும் இறங்குறதுமாய் நிச்சயமாய் உன்னோடு கூட இருப்பாங்க. நமக்காக காவலுக்கு வைக்கப்பட்டிருக்க தேவதூதர்கள் நம்மை காக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்து ஏறி சில பேர் போவாங்க, சில பேர் இறங்கி வருவாங்க. எப்பொழுதும் நம்மளோட கூட இருப்பாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. கர்த்தர் தம்முடைய தூதர்கள் அனுப்பி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார். ஆமென். God bless you. Have a wonderful day.